நண்பர்களே, தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம எல்லாருமே 2025 கடைசி மாசத்துக்கு வந்துட்டோம். வாசிப்பு பழக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த வருஷத்துல எவ்வளோ நூல்கள் வாசிச்சோம், அதனால நமக்கு என்ன தாக்கம் ஏற்பட்டது, எது பிடிச்சிருந்தது, பிடிக்கல போன்ற விஷயங்களை வருஷ கடைசியில அசை போடுறதுல ஒரு சுகம் இருக்கு. என்னோட வாசிப்பு பயணம் 2025 எப்படி இருந்தது, என்னென்ன நூல்கள் படித்தேன், எது எப்படி பிடிச்சிருந்தது, எந்த நூல் ரொம்ப பிடிச்சிருந்தது போன்ற விஷயங்களை இன்னைக்கு காணொலியில் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வாசிப்பு பயணம் ஒவ்வொரு வருஷமும் நான் ஒரு இத்தனை நூல்கள் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு வச்சிருப்பேன், ஒரு டார்கெட். இந்த வருஷம் தமிழ் நூல்கள் ஒரு 18 நூல்கள் வாசிச்சு முடிச்சேன். ஆங்கிலம் நிறைய வாசித்தேன், அதை இன்னொரு தனி காணொலியா போடுறேன். இன்னைக்கு நான் வாசிச்ச அந்த 18 நூல்கள் என்னென்ன, அதை பத்தின சில என்னோட ஒரு எண்ணங்கள், இதெல்லாம் உங்கள்கிட்ட இன்னைக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். 2025 நான் வாசிச்ச 18 நூல்கள் ஒரு 2-3 வகையை பிரிக்கலாம். முதல் வகை மறுவாசிப்பு. இந்த வருஷம் நான் நிறைய மறுவாசிப்பு செஞ்சேன். சில நூல் குழுக்கள் இருக்கிறதுனால சில நூல்களை நாங்க வாசிக்க வேண்டியிருந்தது, அதனால மறுவாசிப்பு செஞ்சேன். அப்புறம் நிறைய தமிழ் மொழியாக்கம் செய்யப்பட்ட நூல்கள் அதுல சில இருக்கு. அப்புறம் சிறுகதை தொகுப்புகள் சிலது நான் வாசிச்சேன். அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ ஒன்னொன்னா நான் சொல்றேன். இது என்ன ஆர்டர்ல சொல்ல போறேன்னா, என்ன ஆர்டர்ல நான் வாசிச்சனோ அதே ஆர்டர்ல உங்களுக்கு நான் என்ன சொல்ல போறேன். ஸோ முதல் நூல் ஒரு பெங்காலி மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்யப்பட்ட ஒரு நாவல். அது நீலகண்ட பறவையை தேடி. இதை எழுதுறவர் அதின் பந்தோபாத்யாய. இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எதனால அப்படின்னா, இது ஒரு சரித்திர நாவல். அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சு 1947 பார்ட்டிஷன் நடந்தது இல்லையா, அதுல ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான், இப்ப பங்களாதேஷ் சொல்ற ஈஸ்ட் பாகிஸ்தான். அந்த பார்ட்டிஷன் காரணமாக அதுல பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை பத்தின ஒரு கதை. இதுல எப்படி குஷ்வந்த் சிங்கோட ட்ரெயின் டு பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான் பார்ட்டிஷனோட கொடூரங்களை பேசிச்சோ, அதே மாதிரி இந்த நூலுமே அதுல நடந்த கலவரங்கள், அதனால அவங்கள புலம்பெயர்ந்து வந்ததுனால அதனுடைய வேதனைகள், விட்டுட்டு வந்த நண்பர்கள், வீடு, இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் கொண்ட இந்த நூல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீலகண்ட பறவையை தேடி, அதின் பந்தியோபாத்யாய. அடுத்த நூல் தமிழகத்துல திராவிட அரசியலுடைய வரலாறு, அதை பத்தி பேசுற ஒரு நூல், வெட்டுப்புலி. தமிழ் மகன் அப்படிங்கிறவர் எழுதின இந்த நூல் இந்த புக்கோட அட்டையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு சிறுத்தையை ஒருத்தர் வெட்டுற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு தெரியும். இது நம்ம தமிழகத்துல கிடைக்கிற ஒரு தீப்பெட்டியோட அட்டைப்பெட்டியில இந்த படம் இருக்கும். ஸோ இந்த ஆசிரியருடைய தாத்தான்னு நினைக்கிறேன், அவரோட உண்மையிலேயே வாழ்க்கையில நடந்த அந்த ஒரு சிறுத்தையோட நடந்த ஒரு ஃபைட்டை வச்சு கதையை ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் இதுல பேசியிருக்காரு. ஆனா அதோட மைய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தினுடைய திராவிட அரசியலுடைய எவல்யூஷன். அதை பத்தி இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த புக் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஸோ இதுவுமே நான் என்ஜாய் பண்ணி படித்தேன். அடுத்த நூல் ஒரு சின்ன சிறுகதை தொகுப்பு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆசிரியர் கீரா அவர்கள் எழுதின பேட்டி. இது ரொம்ப சின்ன புக்கு தான், பாத்தீங்கன்னா ஒரு 100-120 பக்கங்கள் தான் இருக்கும். இதுல நான் கீராவுடைய முக்காவாசியான நூல்கள் என்கிட்ட இருக்கு. ஆனா இந்த நூல்ல சிறப்பு என்னன்னா, முதல் பாகமாக அவருக்கு வாசகர்கள் எழுதின கடிதங்கள் அதை தொகுத்து வழங்கியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல மற்ற சிறுகதை தொகுப்புகள் இல்லாத நிறைய சிறுகதைகள் இதுல இருக்கு. அதுல முக்கியமா பிடிச்சது ஒரு சிறுகதையோட பேர் வேட்டி. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்ற கதைகளுமே எப்பயும் போல கீராவுடைய கதைகள் எல்லாமே எதுவுமே நம்ம குறை சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருந்தது. எதுவுமே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த புக்கு, பேட்டி. அடுத்த நூல் தோழர், தனுஷ்கோடி ராமசாமி அவர்கள் எழுதின தோழர்.
இந்த நூல் வந்து ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்னன்னா, இது எதை பத்தி அப்படின்னா, கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஆட்டோ செமி பயோகிராஃபின்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த கதையில வர்ற கதாபாத்திரமாக பழனி முருகன் அப்படிங்கிறவர் வந்து தனுஷ்கோடி ராமசாமி தான் நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு இடதுசாரி சிந்தனை மார்க்சியம் பிடிக்கிற ஒரு நபர். அதே கிராமத்துக்கு வந்து தற்செயலாக பிரான்ஸ்ல இருந்து கிறிஸ்டியன் மிஷனரிஸா வர்ற ஒரு குழு, அதாவது மருத்துவ சேவை செய்யறதுக்காண்டி அதுல ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்களுக்கும் இவருக்கும் வந்து ஏற்படுற அந்த நட்பு, அப்புறம் வந்து நிறைய டயலாக்ஸ். இதுல வந்து ரெண்டு பேருமே வந்து வேற வேற போலார் ஆப்போசிட்டாக இருந்தாலும், அதாவது ஒருத்தவங்க வந்து கிறிஸ்துவத்தை மையமாக கொள்கையை ரொம்ப பிடிச்ச ஒரு பெண்மணி, இவர் வந்து மார்க்சியம் பிடிச்ச ஒரு ஆள். இதுல பேசும்பொழுது இந்த ரெண்டுக்குமே இருக்கிற காமன் த்ரெட்ஸ், அதாவது எப்படி அன்பு தான், அடுத்தவ மேல இருக்கிற அக்கறை, ஆனா அதோட அப்ரோச் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுல அப்படியே நிறைய விவாதங்கள், அப்புறம் வந்து சமூக அவலங்களை பத்தி அதுக்கு என்னென்ன ஆன்டிடோட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க டயலாக பேசுறாங்க. அப்படி பேசும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நட்பு வந்து காதலாக மலருது. ஸோ அந்த உண்மையிலேயே அவங்க வந்து எப்படி அந்த அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த கதை. ஆனா இதுல வந்து முக்கியமானது வந்து ஒரு டயலாக், ரெண்டு பேருக்குமே நடக்கிற அந்த டயலாக் வந்து ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு விஷயம். அடுத்த ஒரு 2 நூல் வந்து தமிழ்ல எழுதப்பட்ட பயோகிராஃபி. ரொம்ப சின்ன நூல் தான், ஏன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப இன்ட்ரீகிங்கா இருந்ததுனால இந்த நூலை நான் வந்து வாங்கினேன். முதல்ல வந்து அஜய் பாலன் அவர்கள் எழுதின நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்த நூல் வந்து திருப்பி 100 பக்கங்கள் தான் இருந்தது. ஆனா இந்த புக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கல, ஏன்னா வந்து ரொம்ப ஜெனரலைஸ் பண்ணி ரொம்ப ஹை லெவல் இன்ட்ரடக்ஷன் தான் இதுல இருந்தது. அதுல வந்து ரொம்ப டீட்டெயில்டாகவும் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்த சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ அதனால புதுசா நான் இந்த நூல் எதுவும் கத்துக்கல. ஸோ அதனால அவ்வளவா எனக்கு இந்த நூல் பிடிக்கல. பட் இருந்தாலும் இது விகடன் பப்ளிகேஷன் பண்ண இந்த நூல் வந்து படித்தேன். அடுத்து வந்து என் சொக்கன் அவர்கள் எழுதின அக்பர். முகலாய வரலாறு வந்து பொதுவாக எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சப்ஜெக்ட். நிறைய சப்ஜெக்ட்ஸ்ல அது ஒரு சப்ஜெக்ட். அது வந்து அதனால இந்த நூல் வாங்கினேன். இதுலயுமே வந்து எப்படி இதுக்கு முந்தின நூல் சொன்னனோ அதே மாதிரி ரொம்ப ஹை லெவல்ல தான் இருந்தது. ஸோ இதை பத்தி ஒண்ணுமே தெரியல அப்படின்னா நீங்க இதை கண்டிப்பா இந்த 2 நூலுமே படிக்கலாம். பட் ரொம்ப தாக்கத்தை எனக்கு ஏற்படுத்தல அக்பர். அடுத்து வந்து டி லஜபதி ராய் அவர்கள் எழுதின நாடார் வரலாறு கருப்பா காவியா. இது ஒரு மாதிரி கான்ட்ரவர்ஷியலான ஒரு புக் தான். ஏன்னா வந்து ஜெனரலா சாதி பத்தி ஜாதி சம்பந்தமான விஷயங்கள் வந்து பேசுறது எனக்கு அவ்வளவா அதுல உடன்பாடு கிடையாது. ஆனா அந்த வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைப்பேன். அதனால இந்த ஒரு நூலை வாங்கினேன். இதுல வந்து நிறைய தெரியாத விஷயங்கள், அதாவது எப்படி நாடார்கள் வந்து முன்னாடி இந்த கமுதி ஆலய பிரவேசம், அப்புறம் வந்து எப்படி வந்து விருதுநகர் அந்த சிவகாசி இந்த ஏரியால இருக்கிற நாடார்களுடைய வரலாறு, அப்புறம் வந்து நாகர்கோயில் சைட்ல இருக்கிறவங்களோட வரலாறு, அப்புறம் எப்படி வந்து அப்ரஸ்ட்ல இருந்து எப்படி வெளியே வந்தாங்க, ஆனா எப்படி சில பகுதிகளில் வந்து திருப்பி அது வலதுசாரி சிந்தனையாக எப்படி மாற்றப்பட்டது, அப்புறம் வந்து ஐயாவளி அப்படிங்கிற அந்த ஒரு வழிபாட்டு முறை இருக்கிறத வந்து எப்படி மெயின் ஸ்ட்ரீம் இந்துவிசத்துக்குள்ள வந்து பிராட் பிரஷ் பண்ணாங்க அப்படிங்கிறத பத்தி நிறைய தெரியாத விஷயங்கள் இதுல சொல்லியிருக்காரு. ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு நூல், திரு கானாசு அவர்களுடைய மொழிபெயர்ப்புல வந்து ஒரு அருமையான ஒரு நூல், நோபல் பரிசு பெற்ற இந்த நூல் வந்து பராபஸ். பராபஸ் வந்து இந்த நூல் வந்து தமிழ்ல வந்து பராபஸ்ன்னு வந்திருக்கு. நான் வாசிச்சது வந்து பாரதி புத்தகாலயம். ஆனா அன்புவெளி அப்படிங்கிற அந்த பெயர்லையும் இந்த நூல் வந்திருக்கு. இந்த கதையுடைய ஒரு டுவாலிட்டி என்ன அப்படின்னா, பராபஸ் பத்தி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவ வந்து சிலுவையில் அறைவதற்கு ரோமன்ஸ் வந்து முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த யூத ஒரு சிறப்பு நாளான பாஸ்ஓவர் டேல வந்து ஒரு வழக்கம் இருக்கு. ஒரு கண்டம்டு மேனுக்கு வந்து பதிலாக ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தரை 2 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தரை மன்னிச்சு விடுறதுன்றதுல அந்த மாதிரி இருக்கிற டயத்துல வந்து பராபஸை வந்து அவன் ஒரு கொலைக்காரன் அவனை வந்து விடுதலை செஞ்சிடறாங்க. ஆனா இது வந்து ஒரு அதோட கதைகள் பைபிள்லயும் மற்ற கிறிஸ்டியன் ஹிஸ்டரியிலையும் முடிஞ்சிடும். ஆனா இதை வந்து அந்த பராபஸனுடைய மனநிலை,
அவனுக்கு வந்து திடீர்னு அவனுக்கு கிடைத்த அந்த சுதந்திரம், ஃப்ரீடம், எதனால நான் அதை டிசர்வ் பண்ணனா அப்படிங்கிற மாதிரியான அந்த, ஏன்னா ரெண்டுமே வந்து போலர் ஆப்போசிட்ஸ். இதுலையுமே வந்து அவர் வந்து அன்பு போதித்தவர், இவன் வந்து ஒரு கொடூரமான கொலைகாரன். ஸோ அவனுடைய வாழ்க்கை அதுக்கப்புறம் எப்படி இருக்கு, அவனுடைய மன எண்ண ஓட்டங்கள், அவனுக்கு ஏற்படுற குழப்பங்கள். ஸோ இது வந்து ரொம்ப அருமையாக சொல்லப்பட்ட ஒரு சின்ன ஒரு நூல். பராபஸ், பேர் லாகர்கிவிஸ்ட்ங்கிற அந்த ஸ்வீடிஷ் எழுத்தாளர் எழுதின கானாசு அவர்கள் வந்து மொழியாக்கம் செஞ்சிருக்காரு. ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்த ஒரு 2 நூல்கள் வந்து எனக்கு இன்னும் பிடித்தமான ஒரு சிறுகதை எழுத்தாளர் புதுமைப்பித்தன். புதுமைப்பித்தன் ஒரு சில கதைகள் வந்து நான் முன்னாடி படிச்சிருக்கேன், காஞ்சனை அந்த மாதிரியான விஷயங்கள் படிச்சிருக்கேன். ஆனா இந்த ஒரு 2 நூல்கள் வந்து நான் வாங்கினேன், புதுமைப்பித்தனோட 2 நூல்கள். சிறுகதை தொகுப்பு ஒன்று வந்து நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் எடுத்து, இன்னொன்று வந்து ரெண்டுமே நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் தான். இதுல வந்து நிறைய கிட்டத்தட்ட 10 கதைகள் ஒவ்வொரு புக்ல இருக்கு. அந்த காலகட்டத்துக்கே நம்மளை கொண்டு போயிருது இந்த சிறுகதைகள். அதே மாதிரி அந்த காலகட்டத்துக்கு ஒரு ரொம்ப நவீனத்துவமாக, ஒரு முற்போக்குத்தனமாக எழுதப்பட்ட கதைகளை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஸோ புதுமைப்பித்தன் நீங்க இது வரைக்கும் படிக்கல அப்படின்னா இந்த 2 நூல்ல ஏதாவது ஒரு நூல் வாங்கி படிச்சீங்கனாலும் எல்லா கதைகளுமே உங்களுக்கு பிடிக்கும். அடுத்தபடியாக ஜெயமோகன் அவர்கள் எழுதின கன்னியாகுமரி. ஜெயமோகனுடைய மற்ற நூல்கள் நான் படிச்சிருக்கேன், காடு, அப்புறம் வந்து இன்னும் ரப்பர் படிக்கல, ரப்பர் வாங்கி வச்சிருக்கேன். காடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி 7ஆம் உலகமும் பிடிச்சிருந்தது. அவருடைய சிறுகதை தொகுப்பான அறம், அதுல நிறைய கதைகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யானை டாக்டர், அந்த 7ஆம் நாற்காலின்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி கதைகள் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா இது வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. கன்னியாகுமரின்ற இந்த நூல் வந்து எனக்கு அவ்வளவா பிடிக்கல. கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேல நான் அபேண்டன் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். மேபி திருப்பி படிக்கிறோமா இல்லை தெரியல. ஆனா அவ்வளவா என்கிராசிங்கா இல்லை மற்ற ஜெயமோகன் புக்கு மாதிரி. ஸோ அதனால இது ரொம்ப பிடிக்கல. அடுத்து இந்த நூல் வந்து தோப்பில் முகமது மீரான் அவர்கள் எழுதின, நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான அந்த ஒரு கடலோர கிராமத்தின் கதை. ஆனா 2வதாக அவருடைய மேக்னம் ஆப்பஸ்ன்னு சொல்றது வந்து இந்த நூலை சொல்லுவேன், சாய்வு நாற்காலி. இது வந்து ஒரு எப்படி ஒரு அந்த நாகர்கோயில் பக்கத்துல இருக்க ஒரு ஃபிக்ஷிஷியஸ் ஒரு முஸ்லிம் கம்யூனிட்டி, ஒரு கோஸ்டல் கம்யூனிட்டியில இருக்கிற ஒரு வாழ்ந்து கட்ட ஒரு குடும்பத்தினுடைய ஒரு ஒரு கொடூரமான ஒரு மனிதன், ரொம்ப அருவருக்கத்தக்க ஒரு பணக்கார பரம்பரையில வந்த ஒரு வயதான மனிதனுடைய அந்த ஆணாதிக்கம், அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய ஒரு ரொம்ப குரூரமான விஷயங்கள் கொண்ட ஒரு மனிதனை பத்தி எழுதப்பட்ட இந்த நூல் வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு நூலாக இருந்தது. இதை பத்தி தனியா ஒரு காணொலியை நான் போட்டிருக்கேன், நீங்க அதை பார்க்கணும்னா பாருங்க. சாய்வு நாற்காலி வந்து எனக்கு சொல்லப்போனா வந்து ஒரு கடலோர கிராமத்தின் கதையை விட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து இது அடுத்த ஒரு நூல் வந்து ஒரு மறுவாசிப்பு, ராகுல் சங்கர்த்தியாயன் எழுதின வாழ்காவில இருந்து கங்கை வரை. இதுவுமே ஒரு குழு வாசிப்புக்காண்டி நான் வாசித்தேன். இதுல ரொம்ப ஒரு ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நூல் எழுதி பல வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு மானுடவியல் சம்பந்தப்பட்ட ஒரு நூல். அந்த காலகட்டத்தில் வந்து ஆந்த்ரோபாலஜி வந்து அவ்வளவா இன்ஃபர்மேஷன் இல்லை, ஏன்னா ஜெனட்டிக்ஸ் இல்லை, நிறைய வந்து ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இல்லை. ஆனாலும் வந்து இப்போ அதெல்லாம் நமக்கு வந்ததுக்கு அப்புறம், அதை பத்தி நான் படிச்சதுக்கு அப்புறம், இவருடைய இந்த அசம்ஷன்ஸ் எப்படி வந்து ஹியூமன் மைக்ரேட்டரி பேத் வந்து எப்படி இந்தியாக்குள்ள வந்தாங்கன்றத வந்து ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, ரொம்ப சர்ப்ரைசிங். அதுக்காண்டி அவர் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி எழுதியிருப்பாருன்றத நான் நினைக்கிறேன். இந்த புக்கு வந்து நீங்க படிக்கலைன்னா கண்டிப்பா எல்லாருமே படிக்கணும்னு சொல்லுவேன், வாழ்காவில இருந்து கங்கை வரை, ராகுல் சங்கரித்யாயனோடது. அடுத்து வந்து ஒரு ட்ரையாலஜி. இதுவுமே வந்து குழு வாசிப்புக்காக அந்த முதல் நூலை வந்து நான் வந்து மறுவாசிப்பு செஞ்சேன். அடுத்த 2 நூல் வந்து வாசிச்சது இல்லை, இப்பதான் வாங்கி வாசிச்சேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கான்ட்ரவர்ஷியலான பெருமாள் முருகனுடைய மாதுருபாகன். மாதுருபாகன் வந்து மறுவாசிப்பு, ரொம்ப பிடித்தமான ஒரு நூல். ஆனா அதோடைய தொடர்ச்சியாக அந்த கதையினுடைய கிளைமேக்ஸ்ல வந்து 2 ஃபோர்க்டு பேத்ல வந்து இப்படி நடந்திருந்தா எப்படி இருக்கும்ன்றத பத்தி ஒரு நூல், இல்ல வேற மாதிரி நடந்திருந்தா எப்படி இருக்கும்ன்றத பேசுற 2 நூல். ஒண்ணு வந்து இந்த ஆலவாயன், அப்புறம் வந்து இன்னொன்று வந்து அந்த அர்த்தநாரி.
ஆக்சுவலா 2 நூல்களுமே வந்து ரொம்ப ஆக்சுவலா அர்த்தநாரி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஆலவாயன்லயும் வந்து நிறைய அந்த எலமெண்ட்ஸ் இருக்கு. அதாவது ஒரு ஆண் இல்லாத ஒரு வீட்டுல வந்து பெண்கள் படுற கஷ்டங்கள், அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து அதுல பேசியிருப்பாரு. அதுல வந்து அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அந்த அந்த லோக்கல் மொழி நடை, அந்த மக்களுடைய வாழ்க்கையை வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி காமிப்பாரு பெருமாள் முருகன். அதுல வந்து அவர் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட். ஸோ இந்த 3 நூல்களுமே வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமாக ரொம்ப பிடிச்சு வாசிச்சேன் இந்த வருஷம். ஸோ இது வந்து ஒரு 3. அப்புறம் அடுத்து வந்து வேலூர் புரட்சி 1806 பேராசிரியர் கா மணிக்குமார் அவர்கள் எழுதின இந்த நூல் வந்து பொதுவாகவே வந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிர்த்து ஆர்ம்டு ஸ்ட்ரகிள் அப்படின்னு வந்து பெருசா வந்து சிப்பாய் மியூட்னியை தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த நூல்ல வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதை விட இது ரொம்ப முன்னாடி நடந்தது, அதுக்கு முன்னாடி. ஆனாலுமே அதுக்கு ஈக்குவலாக நடந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து அவ்வளவா டாக்குமெண்ட் செய்யப்படலை அப்படிங்கிறத அவருடைய ஆராய்ச்சி நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய டேட்டாவோட வந்து ரொம்ப மெட்டிகுலஸா ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்காரு. ஸோ இந்த வேலூர் புரட்சியை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த நூலை நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அப்புறம் இந்த நூல் வரிசையில கடைசியான ஒரு நூல் வந்து ஒரு சின்ன நூல், எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இடம். இது வரைக்கும் 2 தடவை நான் போயிட்டேன். மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற கீழடி அகழ்வாராய்ச்சி நடக்கிற இடத்துக்குள்ள அந்த அந்த மியூசியத்துல நான் வாங்கின இந்த ஒரு நூல். இது வந்து வைகை நதிக்கரையில் சங்ககால நாகரிகம், தொல்லியல் துறை தமிழ்நாடு அரசு வெளியிட்ட இந்த ஒரு சின்ன நூல். இது வந்து 50 ரூபா தான். ஆனா நான் ஏற்கனவே முன்னாடி இதை பத்தி பேசியிருக்கேன். நிறைய இன்ஃபர்மேஷன் அங்க கிடைச்ச தொல்பொருள், என்னென்ன விஷயங்கள் கிடைச்சது அப்படிங்கிறத பத்தி, அப்புறம் வந்து எப்படி அவங்க வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஹை லெவல் இன்ட்ரடக்ஷன், ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு நூலாக இது இருந்தது. இதுதான் நான் வந்து வாச்ச கடைசி நூல். ஸோ இந்த 2025 நான் வாசிச்ச இந்த 18 நூல்கள் ஒன்னொன்னும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு இம்பாக்ட் எனக்கு ஏற்படுத்துச்சு. 2025 கடைசியில இப்ப உட்காந்து நான் யோசிக்கும் பொழுது நான் இன்னும் சில நூல்களை வந்து இன்னும் கொஞ்சம் தேவைப்படுற டயத்தை கொடுத்து நான் இன்னும் படிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்தது. இன்னொரு ஒரு வருத்தம் என்னன்னா, இதுக்கு மேல நூல்கள் படிக்க முடியல. ஏன்னா எனக்கு அவ்வளவுதான் கையிருப்பு இருந்தது. இந்த நூல்கள் தான் இருக்கு இன்னும். ஆனா அதை வந்து பின்னாடி வாசிக்கிறதுக்காண்டி வச்சிருக்கேன். ஸோ இந்த 18 நூல்கள் இதுல நீங்க எல்லாம் இதுல பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் வந்து இதுல நிறைய நூல் நீங்க படிச்சிருப்பீங்க. இதுல நீங்க யாராவது படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் அது ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம அடுத்து 2026 நோக்கி போகும்போது இன்னும் நிறைய வித்தியாசமான ஜான்ரா நான் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கேன். ஏன்னா வந்து சில நேரங்கள்ல வந்து ஒரே மாதிரியாவே, எப்படி நம்ம இப்போ ஜவுளி கடைக்கு போனோம்னா ஒருத்தருக்கு சில கலர் பிடிச்சதுன்னா அந்த கலர் ட்ரெஸ்ஸே தான் எடுப்போம் நம்ம. அது வந்து நம்ம மாத்துறது இல்லை. அதை வந்து நானும் அந்த மாதிரி தான். ஆனா கொஞ்சம் அடுத்து வந்து கொஞ்சம் இன்னும் பிராடரா வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வச்சிருக்கேன் 2026. ஸோ இந்த வருஷம் வாசிப்பு அனுபவம் ரொம்ப அருமையாக இருந்தது எனக்கு. உங்களுக்கும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வருகிற 2026 வருஷம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு நிறைவான ஒரு வருஷமாக அமைய வாழ்த்துக்கள் கூறி, அதே மாதிரி 2025 நிறைவையும் நம்ம கொண்டாடி இந்த வருஷத்தை நிறைவு செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.